ரொம்ப பேர் அல்வாக்கு சொல்கிறவங்க எல்லாருமே இருக்கிறீங்க, வைக்கிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. அல்வாக்கு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல கேளுங்க. சாமி பேசுமான்னு வராது, நீங்கள் தான் பேசுகிற மாதிரி வருவீங்க. அப்போ அந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க கொஞ்சம் நல்லா இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும், கொடுக்குற வாக்கு மீறக்கூடாது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்டு சொல்ல பொதுவாக சொல்கிறேன். பூஜைக்காரனுக்கு 2 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, அப்படி பூஜைக்காரன் கேட்குறீங்க, பூஜை பண்ணுறீங்க, வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதுமாதிரி இந்த கொடுத்தவங்களாம் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏன் நான் 5 லட்சம் கொடுத்தேன், 10 லட்சம் கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன், பூஜை பண்ணேன், எனக்கு காரியம் நடக்கலை அப்படின்ட்டு. முதல்ல நீங்கள் கொடுக்குற பூஜையை யாகத்துக்கு கொடுங்க. எந்த பரிகாரம் பண்ணாலும் எங்கே அமாவாசை யாகம் நடக்குது, எங்கே பௌர்ணமி யாகம் நடக்குது, எங்கே இரவு பூஜை நடக்குது, அந்த யாகத்தில் கொண்டு போய் யார் பண்ணுறாங்க அவங்களுக்கு போய் பூஜை கொடுங்க. இப்போ மலையாக்கா பண்ணுறாங்க, சின்னமாக பண்ணுறாங்கன்னா ஒவ்வொன்றும் யாக வெளியில் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இதே இந்த காளியை அக்னி ரூபத்தில் எழுந்தரித்தாயே, காட்சி கொடுத்தாயே, எனக்கு அருள் கொடுத்தாயே, ஒவ்வொருத்தவங்க இந்த மாதிரி உன்னை நம்பி கொடுத்துருக்காங்க, இந்த இதில் வந்து நீ அக்னியில் வரணும், அக்னி ரூபம் நீ காட்சி கொடுக்கணும் அப்படின்னு தான் யாகம் வளர்த்துறாங்க. இன்றைக்கி யாகமே பரிகாரம் பண்ணுற யாரும் யாகம் வளர்த்த மாட்டேன்றாங்க. இப்படி ஒரு அமாவாசைக்கு யாகம் வளர்த்த மாட்டேன்றாங்க. யாராவது பணம் கொடுக்குறாங்க, வா இன்றைக்கி நான் பரிகாரம் பண்ணுறேன்னு அப்படி சொல்கிறது கிடையாது. இப்போ என் செல்லமாக எடுத்துக்க என்னை மாதிரி ஆணவமாக திமிராக இருக்குது. ஏன் திமிராக இருக்குது, ஆணவமாக இருக்குன்னா, நான் அமாவாசைக்கு தான் யாகம் பண்ணுவேன், அன்னைக்கு தான் அம்பாள் இருப்பான், அங்கே வா, அன்றைக்கி உனக்கு கொடுக்குறது வீண் போகாது, அன்றைக்கி வந்து யாகத்தில் உட்காருன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது, பௌர்ணமிக்கு அதை காட்டி ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ இந்த மயான கோலம் வரப்போகிற சிவராத்திரி இருக்குது. இந்த நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்னிரூபத்தில் அம்பாவை கூப்பிட்றான். எல்லாரும் சாமி நான் தான் பூஜாரி, நான் தான் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன்றாங்க. என் செல்லமாக என்ன பண்ணுறான், அக்னிரூபத்தில் எழுந்தறி உன்னை நம்பி கொடுத்துருக்குறாங்க, இவங்களுக்கு காட்சி கொடுன்றாங்க. எனக்காவது சாமி நேரில் பார்க்க ஆசைப்படுறோமா, பரிகாரம் பண்ண போகிறோம், இந்த பரிகாரத்துக்காட்டி பெரிய பரிகாரம் போயிட்டே இருக்கிறோம். ஆனால் என் செல்லமாக வந்து பார்த்திங்கன்னா அக்னிரூபத்தில் காட்சி கொடுத்து நம்ம தீமையெல்லாம் பஸ்மமாக்கி நமக்கு அருள் புரிக்கிறான். இது வந்து நம்ம அருள்வாக்கு சொல்கிறவங்க எல்லாத்தையும் சொல்கிறோம். எங்கேயும் போய் பணம் கொடுத்து ஏமாற செய்கிறாங்க. எங்கே அக்னி யாகம் நடத்துகிறாங்களோ யாகத்தில் கலந்துங்க. அந்த யாக வயல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் செய்யும். நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் பரிகாரம் பண்ணி நடக்காது, ஒரு யாக வெளி பூஜையில் கலந்துங்க. அது அமாவாசை பூஜை நடத்துங்க, பூஜை அத்தனை நைவேத்தியம். இங்கே என்ன பூஜைன்னு கேட்டுங்க. அம்பாளுக்கு பிடிச்ச படையல் போடணும். பிடிக்காத படையல் அம்பாளுக்கு போட்டால் நம்மளுக்கு பலன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கோடியாக பலன் கொடுத்தாலும் பிடிக்காத பலன் கிடைக்காது. இங்கே அம்பாளுக்கு போடுறது உதிரம் அவசியம். உதிரப்பலிதேன் இன்றைக்கி சோட்டானி கரையில் எப்படி உதிர பூஜை பண்ணுறாங்க, இங்கே வந்து உதிரப்பலிதேன். நம்ம கபலமே ஒரு கருப்பு கடை வெட்டினா அது கபலம், ஆட்டுத்தலை கூட கிடையாது, கபலத்தை வச்சு உதிர வச்சு தான் பயன். இந்த உதிரப்பலியன் என்ன இருக்கும், இந்த ருத்ரம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த நொடிப்பொழுது இங்கே யார் எல்லையை மிச்சிட்டு போகிறாங்களோ அந்த நொடிப்பொழுது அம்பாள் கூட போய் உட்காந்துருப்பான். சர்வகாரியம் சித்தி பண்ணி கொடுப்பான். நீ அதுக்கு இதுவும் கேட்க வேண்டியது, எனக்கு அதை கொடுத்தா இதை கொடுத்தா இதுன்னு கேட்க வேண்டியதில்லை. சர்வகாரியம் நம்மளை சித்தி பண்ணி கொடுப்பான். அது எங்கள் பொண்ணோடைய அருள். மீண்டும் சொல்கிறோம், நல்லா கேட்டுங்க. அம்பாள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசையில் பூஜை கலந்துங்க. அந்த யாகத்தில் போட்டோ எடுங்க. நீங்கள் எந்த அம்மா ஆசைப்படுறீங்களோ அது என் மகள் அந்த கோத்தில் இருப்பான். இது வந்து நடத்தி கொடுத்துருக்கா, நடக்க போகிறதுன்னு சொல்கிறோம். சிவாயனம் தான். அதாவது யாக பூஜையோட பலம் என்னென்னா, நம்ம எத்தனையோ இடத்துக்கு போயிருப்போம், எல்லா இடத்துலையும் போயிட்டு கஷ்டங்களை எப்படி ஒழிக்கும்னு தெரியாமல் நம்ம வந்து தலைகீழ நின்றுருப்போம். சில தேவதைகள் இப்படி தான் போடணும்னு வழிபாடு முறைகள் இருக்குது. அந்த வழிபாடு முறைக்கு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி காட்சி. இன்றைக்கி நாமெல்லாம் வந்து அகோரிகள் பற்றி பேசுவோம், சன்னியாசிகள் பற்றி பேசுவோம், நாகாசாதுகள் பேசுவோம், தாந்திரிக் வித்தையான சோட்டானிக்கரை பகவதி அம்மா பற்றி பேசுகிறோம். ஏன் எல்லாரும் அவங்க அந்த வழிபாடில் இன்றைக்கி ஸ்டாண்டாக உட்கார்ந்தாங்க. இப்படி தான் இந்த வழிபாடை யாருக்காகவும் எதுக்காகவும் நாங்கள் மாற்றவும் முடியாது. ஏன்னா ஆதி காலத்தில் சிவபெருமானே அம்பிகைக்கு வழிபாடு ஆரம்பித்தது இந்த மாதிரி, அந்த காலபைரவரே ஆரம்பித்தது, அத்தனை சன்னியாசிகளே ஆரம்பித்தது. அந்த மாதிரி அத்தனை தாந்திரிகள், அத்தனை மாந்திரிகவாதிகளுமே அத்தனை காபாலிகள் சொல்லுவாங்க. அந்த காபாலிகள் பூஜை தான் நான் எடுத்திருக்கேன். அந்த காபாலிகள் பூஜை தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருக்கேன். அந்த காபாலிக வம்சம் தான் அகோரிகளே சொல்கிறாங்க. அப்போது அந்த காபாலியர்கள் வந்து இந்த கலியுகத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம பேசப்பட்டோம்னா அவங்க அந்த காலத்தை செய்த பூஜைகள் தான், அந்த பரிகாரங்கள் தான் தேவியே அகமகில வச்சுருக்கு. இன்றைக்கும் வந்து அதனால் அவங்க சித்தி அடைஞ்சிருக்காங்க, மற்றவங்க நன்மை பயந்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, மாந்திரிக பூஜை என்பது நம்ம மட்டும் நல்லா இருக்க மாட்டோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம அந்த வேள்விக்கு வரவங்க, அந்த யாக வேள்வியில் வந்து எவரெவர் உட்காரணும்னு நினச்சா சாதாரணமாக யாராலும் வந்து உட்கார முடியாது. அந்த தலையெழுத்தில், அந்த விதியில், அந்த தேவி பராசக்தி, அந்த ஜெகன்மாதா உங்களை அழைக்கணும்.
நீ வா வந்து உட்காரு, உன் கஷ்டத்தை நான் தீர்க்கன்னு சொல்லுவான். அவங்களால மட்டும்தான் அங்கே யாக வேள்வியில் உட்கார முடியும், அந்த பலியில் கலந்துக்க முடியும். அதனால நம்ம எல்லாருமே பேசுகிறாங்க, எல்லா இடத்துலையும் போய் காசு கொடுத்து நீங்கள் ஏமாந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சரியா? இங்கே வரணுன்னா நீங்கள் பயபக்தியோட ஸ்ரதையோட விரதமிருந்து இந்த மாதிரி பரிகாரத்துக்கு வரும்போது அதோட பலன் 100% 101% உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும். இப்போ வெளிநாட்டு வாழ்கிற பசங்களுக்கு சொல்கிறோம், நல்லா கேளுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்குறீங்க, காளி பூஜையில் என்ன பலன்? என் செல்லமக சொல்லியிருப்பான், காளினால் பத்திரகாளினால் எல்லா பலன் அப்படின்னு. உங்களுக்கு நடக்காத காரியம், முடியாத காரியம், எனக்கு நான் எல்லா இடத்துக்கும் போய் பண்ணிட்டேன், எனக்கு நடக்கலை அப்படின்னா அம்பாவை வந்து ஒரே ஒரு தடவை வந்து பாருங்கள். நடக்காத காரியம், எது முடியாத காரியம் அப்படி இருக்கா, என் செல்லமகளை ஒரு தடவை வந்து பாருங்கள். நடத்தி கொடுத்த பிறகு எல்லா இடத்துலையும் போய் பரிகாரம் பண்ண செய்யும், ஆனால் பூஜை தான் நடந்தது. ஆனால் என் அம்பாள் வந்து என் வீட்டில் உட்காரல, இப்போ என் அம்பாள் என் கூட உட்காந்துருக்கிறான். நான் என்ன செய்யணும் கேளுங்க, நான் வர சொல்லுவேன். சிவாய நம. ஜெய் மகா காளி.